ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா, அதில் எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, அதில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில்லம்பு. எப்படியாவது அந்த குறிக்கோள் அடையாமல் ஓய மாட்டாங்க, வெற்றி பெறாமல் ஓய மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பணத்தை விட மற்றவங்களுடைய மனது ரொம்ப முக்கியம், மற்றவங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். யாராவது இவங்களை அவமதிச்சிட்டாங்க, யாராவது இவங்களை மதிக்கலை அப்படின்னா அவங்கக்கிட்ட சவகாசமே வச்சுக்க மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றி இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடுதல் இவங்களுக்குள்ளே கணிச்சு வச்சுருப்பாங்க. அதன் பிரகாரம் தான் அவங்க செயல்படுவாங்க. அதனால தான் இவங்க ரொம்ப ஒரு புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லலாம். குருவோட ராசி என்பதனால ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடிமையாக இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். அடிமையாக இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதோட கூட முன்னோர்கள் வழிபாடை இவங்க செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு எளிதாக அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது. ஆனால் கோபம் வந்துட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக தான் இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும். பேச்சிலேயே ஒரு பணிவு இருக்கும், இருந்தாலும் எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிக ஒரு பக்தி உடையவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல ஆளாக போய் உதவி செய்யக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் தான். தான தர்மங்கள்லாம் வழங்குறது ரொம்ப பிடிக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறதையாவது அவன்கிட்ட கொடுத்து உதவி செய்வோம் அப்படிங்கிற அந்த இரக்க குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய பிரச்சனையே ஏதோ தனக்கே வந்துட்ட பிரச்சனை மாதிரி கருதி அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக அந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஓடி போய் உதவி செய்கிறதுனாலேயே என்னமோ அடிக்கடி போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவும் போது மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமையும், உடல் உழைப்பை வைத்து நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு அதிகமாக உழைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம்தான். ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹார்ட் ஒர்க்காக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான மக்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயரமுடையவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பு உடையவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை எப்போதுமே ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களாம் உங்களை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறாங்களா இல்லையோ, தன்னை பற்றி தானே கொஞ்சம் பெருமையாக பேசி கொள்ளக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு தாராளமாக உதவிடுவாங்க, நான் தான் அதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஒழுக்கமுடையவங்க, நல்ல ஒரு ஆன்மீகவாதிகள், அதே மாதிரி நல்ல ஒரு நன்னடத்தை உடையவங்க. அடிக்கடி கோவிலுக்கு செல்வது உங்களுக்கு பிடிக்கும். வேலையில் கூட கொஞ்சம் விடாமுயற்சியோடு செஞ்சு அந்த வேலையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியும் இந்த தனுசு ராசி தான் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப பொறுப்புகள் இவங்ககிட்ட வரும். அப்படி குடும்ப பொறுப்புகளை கையில் எடுக்கும்போது கரெக்டாக செயல்படக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட இவங்க கொஞ்சம் தனித்துவமாக தான் செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசில் நல்ல ஒரு கல்வி ஞானமுடையவங்களாக இருப்பாங்க. ஆசிரியருக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபராக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆசிரியருக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபராக தான் இருந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா தனுசு ராசி குழந்தைகள் அப்படிங்கிறது ஆசிரியருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு பிடித்தமான ஆசிரியர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அதே மாதிரி பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா செல்வாக்கு உடையவங்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய விஐபிகளுடைய நட்பு இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு செல்வாக்கு உடையவர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த தனுசு ராசி தான். மனைவியோட உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில பிளவுகள் ஏற்பட்டிருக்கும். தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு சில சிக்கல் பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கூட அடிக்கடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், விட்டு கொடுக்க முடியாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் எப்போவுமே இந்த தனுசு ராசி என்பவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதிலேயே நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு
வாழக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. ஏன்னா குருவோட ராசி இல்லையா, அதனால பணப்புழக்கம் இவங்ககிட்ட கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு குடும்பமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன புதுசாக திட்டம் தீட்டி அந்த திட்டத்துக்கு ஏற்றாற் போல் செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பொதுவாகவே கடன் வாங்கினாங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இவங்க கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிபட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய துயரங்களையும் இன்னல்களையும் சின்ன வயசுலேயே கொஞ்சம் அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் எந்த வயதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக இவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். 1, 2 குழந்தைகள் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இவங்களுக்கு முதல் குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால குழந்தைக்காரக கிரகம் என்பதனால இவங்களுக்கு இயல்பாகவே குழந்தைகள் மீது ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுறது, குழந்தைகளோட வெளியில் போகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசியில் 5ஆம் அதிபதி செவ்வாய் என்பதனால முதல் குழந்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் உள்ள ஒரு குழந்தையாக இருக்கும். ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. முதல் குழந்தை கொஞ்சம் தாயோட குணநலம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கும் அஞ்சாத ஒரு நபர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டாங்க. எந்த விஷயத்தையுமே அதிவேகமாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இந்த முதல் குழந்தை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட விட மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே வேகமாக செயல்பட்டு அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. அதை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலசி ஆராயாமல் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனையிலேயே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து வருந்தக்கூடியவங்களாகவும் இவங்களுக்கு முதல் குழந்தை இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். 2வது குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க. பேச்சு திறன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மதிநுட்பமுடையவங்களாக இருப்பாங்க. நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த திறனுடையவங்களாக அந்த 2வது குழந்தை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதையுமே நிதானமாக செயல்பட்டு அந்த காரியத்தை ஸ்மார்ட்டாக செய்யக்கூடியவங்களா இவங்களுடைய 2வது குழந்தை இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்கு 5, 7 ஆகிய வீட்டில் பார்த்திங்கன்னா அதிபதி உள்ள கிரகங்கள் என்பதனால கிரக நிலை மாறும்போது காரக நிலையும் கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். இது பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அமங்கலக்காரகன் ரொம்ப சாதகமாக அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். உறவுகள் உங்களுடைய வீட்டுக்கு வரும். அதன் மூலிமா நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, கலகலப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிணக்கு அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட ஒற்றுமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, மன வருத்தம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். இருந்தாலும் மனவிட்டு பேசி அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்குவீங்க. சுக நிகழ்வில் கலந்து கொள்றதுனால வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும். பணப்புழக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளுடைய வேலையை டக்கு டக்குன்னு செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். படிப்புக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆபரணங்கள் வாங்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலக மேலதிகாரியால் ஒரு சில மன அழுத்தங்கள், ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் மனசோர்வோடு இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நடுத்தர பகுதியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருந்தாலும் கூட மாத இறுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில்
நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துட்டு அவன் செய்கிறானா இல்லையான்னு வாட்ச் பண்ணுறதை விட நீங்கள் இறங்கி செய்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படுற மாதிரி இருந்த ஒரு வியாபாரத்தை கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதிய முதலீடு கூட நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் மூலிமா சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் நினைத்ததை சாதிப்பீங்க. வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2, 3, 4, 7, 9, 11, 12 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க இந்த தனுசு ராசி என்பர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. அதே மாதிரி வீட்டிலேயே கூட ஓம் அறிவு குருவே போற்றி, ஓம் அழிவில் ஆணை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு